உங்க லைஃப்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு செல்ஃப் டிசிப்ளின் ரொம்பவே முக்கியம். உதாரணத்துக்கு காலையில நீங்க சீக்கிரமா எழுந்துக்கணும்னு நினைப்பீங்க, பட் எழுந்திருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 5 hours ஆவது படிக்கணும்னு நினைப்போம், பட் அதை பண்றதுக்கு எந்த ஒரு மைண்ட் செட்டுமே இருக்காது. இதுவே நம்ம செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கும்போது நம்மளால எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை கண்டிப்பா சிறப்பா செஞ்சு முடிக்க முடியும். சோ இந்த வீடியோல செல்ஃப் டிசிப்ளினுக்கான 3 ரூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, இது ஐஸ்பாக் சேனல். நான் உங்க ஸ்ரீ. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரூல் நம்பர் 1, கெட் a clarity. ஒவ்வொரு நாள் நைட்டும் நீங்க அடுத்த நாள் என்னென்ன ஒர்க் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே ஒரு லிஸ்டா ரெடி பண்ணுங்க. இப்படி நீங்க அடுத்த நாள் என்ன பண்ணணும்ங்கறத முன்னாடி எழுதும் போது உங்களுக்குள்ள ஒரு தெளிவு கிடைக்கும், உங்களுக்குள்ள ஒரு மென்டல் கிளாரிட்டி இருக்கும். இப்படி நீங்க பண்ணும்போது நீங்க எந்த ஒர்க்கை ஃபர்ஸ்ட் பண்ணணும், எதை லாஸ்ட் பண்ணணும்ங்கற கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும். உங்களுடைய 50% வேலை நீங்க லிஸ்ட் போடும் போதே முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நாள் நைட்டும் நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த நாள்ல நீங்க என்னென்ன ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்கன்னு நோட் பண்ணி வைங்க. இப்படி நீங்க செய்யும் போது இந்த விஷயம் அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து ஒர்க் பண்றதுக்கு உங்களை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது ஒர்க்கை பண்ணாம இருந்தா கூட அதை நெக்ஸ்ட் டே லிஸ்ட்ல சேர்த்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ரூல் நம்பர் 2, அவாய்ட் டெம்ப்டேஷன். நம்ம லைஃப்ல நிறைய விஷயத்துல நம்மளோட டெம்ப்டேஷனை குறைக்கிறது மூலமா நிறைய தவறுகளை தவிர்க்க முடியும். டெம்ப்டேஷன் அப்படின்னா ஒரு விஷயம் தவறானதுன்னு தெரிஞ்சும் அதை தவிர்க்க முடியாம செய்யறதுதான் டெம்ப்டேஷன் அப்படின்னு சொல்றோம். உதாரணத்துக்கு நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்காக ஜங்க் ஃபுட் சாப்பிடாம இருக்கணும்னு முடிவெடுக்கிறீங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க உங்களோட ஃப்ரிட்ஜ்ல, ரூம்லன்னு உங்க கண்ணில் படக்கூடிய எல்லா இடத்துலயுமே ஃப்ரூட்ஸ், நட்ஸ்னு ஹெல்த்தியான ஃபுட்ஸை வைங்க. சப்போஸ் நீங்க மொபைல் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க, அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல தேவையில்லாத உங்க டைமை வேஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா ஆப்ஸையும் அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நோட்டிபிகேஷனை ஆஃப் பண்ணுங்க. உங்களோட மொபைலை லிவிங் ரூம்ல வச்சுட்டு உங்களோட ரூம்ல நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் 90% உங்களுடைய டெம்ப்டேஷனை அவாய்ட் பண்றதுனாலயே உங்களோட நல்ல பழக்கங்களை க்ரோ பண்ணிக்க முடியும். இதனால நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற உங்களோட எல்லா கோல்ஸையும் சீக்கிரமே அச்சீவ் பண்ணிக்க முடியும். ரூல் நம்பர் 3, டு கவுண்ட் டவுன். வேலை செய்யவே பிடிக்கல, இத அப்புறமா பாத்துக்கலாம், படிக்கிறதுக்கு மைண்ட் செட்டே இல்ல, அசைன்மெண்ட் எழுதவும் பிடிக்கல அப்படின்னு உங்களோட ஒர்க்கை நீங்க எப்பெல்லாம் தள்ளி போடணும்னு நினைக்கிறீங்களோ அப்பெல்லாம் 10ல இருந்து 1 வரைக்கும் தலைகீழா கவுண்ட் பண்ணுங்க. 5 செகண்ட் ரூல், ஹை-ஃபை ஹேபிட்ஸ்னு நிறைய ஃபேமஸான புக்ஸை எழுதின மென்டோ பென்ஸ் இந்த ட்ரிக் உங்களோட லைஃபை கண்டிப்பா மாத்தணும்னு சொல்றாங்க. சோ மறக்காம இத ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம இப்ப பார்த்த இந்த 3 கோல்டன் ரூல்ஸ் ஃபார் செல்ஃப் டிசிப்ளின் உங்களோட லைஃபை கண்டிப்பா மாத்தணும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றத தயவு செஞ்சு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.